அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான குறிஞ்சிப்பாட்டு குறித்து இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் கபிலர். இந்த நூலில் 261 அடிகள் இருக்கின்றன. இந்த குறிஞ்சிப்பாட்டினை நச்சினார்க்கினியரும் பரிமேலழகரும் பெரும் குறிஞ்சி என்றே குறிப்பிடுகிறார்கள். இது நேரிசை ஆசிரியப்பாவால் ஆனது. சிறந்த நாடக கூறுகள் நிறைந்த ஒரு நூலாகும். தலைவியின் பொருட்டு தோழி செவிலிக்கு அறத்தொடு நிற்றல் என்னும் அகத்துறையை சார்ந்த பாடல்தான் இந்த குறிஞ்சிப்பாட்டு. மேலும் கபிலர் ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழின் பெருமை கூறுவதற்காக இந்த நூலை இயற்றியிருக்கிறார். கபிலர் குறிஞ்சித்திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர். குறிஞ்சித்திணைக்குரிய முதல் கரு உரிபொருள்களை இப்பாடல் முறையாக குறிப்பிடுகின்றது. இந்நூலில் செங்காந்தள் முதல் மலை எருக்கம் பூ வரை 99 பூக்கள் ஒரே இடத்தில் 35 வரிகளில் கபிலர் தொகுத்து கூறியுள்ளார். இந்த நூலில் வரும் செய்திகளாக பார்த்தால் களிறுதரு புணர்ச்சி, புனல்தரு புணர்ச்சி, எலித்தல் ஏத்தல் என வரும் அறத்தொடு நிற்கும் முறைமைகள், மாலைக்கால வர்ணனைகள், மலைவளம், புனலாடல், பூக்கொய்தல் போன்ற செய்திகளை இந்நூல் தொகுத்து கூறுகின்றது. களவு எனும் கைக்கோளுக்குரிய துறைகள் பலவற்றை தொகுத்து உரைப்பதால் பிற்காலத்தில் கோவை நூல்களுக்கு குறிஞ்சிப்பாட்டு ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடலாம். இந்த நூலில் 30க்கும் மேற்பட்ட உவமைகள் உள்ளன. அறத்தொடு நிற்கும் தன் நிலைமைக்கு தோழி கூறும் உவமையாக கபிலர் வினையிடை நின்ற சான்றோர் போல என்று குறிப்பிட்டுள்ளார்.